வணக்கம் நண்பர்களே, இன்று நான் பேசப்போகும் விஷயம் எந்த ஒரு பெற்றோரின் இதயத்தையும் நொறுக்கும் ஒரு செய்தி. ஜெர்மனியில் நடந்த ஒரு சோகமான சம்பவம். ஒரு தாயின் கவனக்குறைவினால் ஒரு பிஞ்சு உயிர் பிரிந்திருக்கிறது. இது தனிப்பட்ட ஒருவரின் தவறு மட்டுமல்ல, இன்று ஓடிக்கொண்டிருக்கும் இயந்திரமான வாழ்க்கையில் நாம் எல்லோரும் எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து. சம்பவம் நடந்த விதம். தாய் வேலையில் இருந்த பரபரப்பு மறந்து போன தருணம். இது ஒரு பெற்றோர் மீதான குற்றச்சாட்டு அல்ல, மாறாக ஒரு விபத்து. இன்றைய வெளிநாட்டு வாழ்க்கையில் பெற்றோர்கள் சந்திக்கும் பணிச்சுமை, தனிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் வேலை என்பன பல முனைகளிலும் ஓடும் அழுத்தம். மறதி என்பது ஒரு நோய் அல்ல, அது அதிகப்படியான மன அழுத்தத்தின் அறிகுறி. ஆலோசனை: உங்களுக்கு அதிகமாக வேலைப்பளு இருந்தால் ஒரு லிஸ்ட் வைத்து கொள்ளுங்கள். காரில் இருந்து இறங்கும் போது கடைசியாக ஒரு முறை பின்புறம் இருக்கையை பார்ப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். உதவி கேட்க தயங்காதீர்கள். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நண்பர்களிடமோ அல்லது குடும்பத்தினரிடமோ பேசுங்கள். நேரம் மேலாண்மை: குழந்தைகளை அழைத்து போகும்போது மனதை அந்த செயலில் மட்டும் நினைவில் நிறுத்தி முயற்சி செய்யுங்கள். போன் அல்லது மற்ற வேலைகளை தவிர்ப்பது அவசியம். சமூக விழிப்புணர்வு: பக்கத்து வீட்டுக்காரர்களோ அல்லது நண்பர்களோ அதிக மன அழுத்தத்தில் இருப்பதை நீங்கள் கவனித்தால் அவர்களுக்கு உதவுங்கள். இந்த தவறு மீண்டும் நடக்கக்கூடாது. ஒரு குழந்தையின் உயிரை விட எந்த வேலையும் பெரிதல்ல. தயவு செய்து இந்த கவனக்குறைவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த தாயின் மனவேதனை. மறதி என்னும் கார்மேகம் மறைந்ததோ என் அறிவை. காலத்தின் கோரப்பிடியில் கருகிப் போனதே என் உயிர். நிழல் தேடி ஓடியதில் என் நிஜத்தை மறந்தேனோ. காரின் இருக்கையில் தனியாய் காத்திருந்தாயோ என் கண்ணே. வெளியே உலகம் சுழல உன் மூச்சு காற்றோ மெல்ல. சிறைப்பட்டாய் நீயும் அங்கே, தவித்தாய் என் அன்பு சுடரே. திரும்பி வந்து பார்த்தேன், என் உலகம் வெறுமையாய். அன்னையாய் நான் செய்த பிழை என்னை சுட்டெரிக்கும் தீயாய். அன்பின் எல்லை மீறியோ இல்லை அவசரத்தின் பிடியில் சிக்கியோ உன்னை நானே கொன்றேனே. என் உள்ளம் சிதைந்து துடிக்கிறேனே. உயிர் நீ நீங்கவில்லை, என்னையும் உன்னோடு பிணமாக்கிச் சென்றாய். ஒவ்வொரு நொடியும் சாகிறேன், நான் மௌனமாய் அழுகிறேன். என் பிஞ்சு பூவே, மன்னித்து விடு. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு தரம் டெலிஃபோனை கையில் எடுக்காதேங்க. பிள்ளைகளை வச்சுருந்தால் இந்த டெலிஃபோன் எல்லாத்தையுமே மறக்க செய்திடும். தயவு செய்து ஒரு கணம் யோசியுங்கோ. எல்லா பெற்றோரும் இதை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த பிள்ளையின் வேதனையை யோசித்து பாருங்க. அந்த வெயிலுக்குள்ளே இன்னும் துடி துடித்து இறந்திருக்கும் என்று அதை நினைக்கும் போது நெஞ்சே வெடிக்கிறது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.